இங்க கம்பெனி ஹாலிடே ட்ரிப் போன இடத்துல அவங்களோட பாஸ் தெரியாதனமா இறந்து போயிடுறாரு. இதை அவர் கூட வந்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சா ஹாலிடே வேஸ்டா போயிடுமேன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவரோட காலை அவங்க காலில் கட்டிக்கிட்டு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவர் நார்மலா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவரை போட்டு தள்ளின கில்லர் அந்த பாஸ் நார்மலா இருக்கிறத பார்த்து இவன் எப்படா பொழைச்சான்னு ஷாக் ஆகுறான். அந்த பாஸை போட்டு தள்ளலன்னா இத்தனை வருஷம் ப்ரொஃபஷனல் கில்லரா இருந்ததே வேஸ்ட்னு நினைச்சு மறுபடியும் அவரை போட்டு தள்ள முடிவு பண்றான். அடுத்ததான் போட்டிங் போக ஆசைப்பட்ட அவங்க இறந்து போன பாஸையும் கூட ஏத்திட்டு போறாங்க. ஆனா அவங்க போட்டை ஓட்ட தெரியாம ஸ்பீடா ஓட்டினதால அந்த போட் பயங்கரமா குலுங்க ஆரம்பிக்குது. போட்டு குலுங்கினதால அந்த பாஸும் தண்ணியில போய் வந்துடுறாரு. அவரோட காலில் இருந்த ரோப்பால அப்படியே போட் பின்னாடியே சறுக்கிக்கிட்டே வராரு. அதை பார்த்து சுத்தி இருந்த பீப்புள்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இவங்களை பார்த்துதான் எல்லாரும் கையை சேர்க்கிறாங்கன்னு நினைச்சு கை காட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட பாஸ் கடல்ல வந்துட்டாருன்னு அவங்களுக்கு தெரிய வருது. உடனே அவரை மறுபடியும் வேகமா போட்டுக்கு இழுக்கிறாங்க. அவரை ஒரு வழியா கஷ்டப்பட்டு போட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா போட்டோட ஃபியூவலும் நடுக்கடல்ல காலியாகிருது. இதனால அவங்க அவரோட பாடியை கொண்டுட்டு நீந்தியே கரைக்கு வர்றாங்க. அப்போ அதுல ஒருத்தன் பாஸோட பாடி அழுக ஆரம்பிச்சதை கவனிக்கிறான். உடனே அவரை அப்படியே வெயில கொண்டு காய வைக்கலாம்னு வேகமா வெளியே கொண்டு போறான். ஆனா தெரியாம அவரோட பாடி ஸ்லிப் ஆகி மாடியில இருந்து கீழே வந்து விழுந்துருது. ஆனா அது நேரா கீழே நின்ன கில்லருக்கு மேல போய் விழுந்திருக்கும். இதனால கடுப்பான அந்த கில்லர் மறுபடியும் அவனோட கன்னால அவரை ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். பாஸ் காணும்னு தேடி வந்த அவங்க ரெண்டு பேரும் அங்க சில குட்டி பசங்க அவரோட பாடியை விளையாட்டா மணல்ல புதைச்சு வச்சிருக்கிறத பாக்குறாங்க. உடனே அவரோட பாடியை வெளியே இழுத்து அதை கிளீன் பண்ணி அவரோட விக்கை எல்லாம் கரெக்டா செட் பண்ணி மறுபடியும் அவர் உயிரோட இருக்கிற மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுட்டு அவரோட கையிலையும் ஒரு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு போறாங்க. அன்னைக்கு நைட் அந்த பாஸ் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த வில்லால பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அங்க வந்தவங்க எல்லாரும் அவர்கிட்ட சகஜமா பேசி காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. அங்க வந்தவங்க யாருக்கும் அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாருன்னு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது. அடுத்ததா மறுபடியும் அவர் அந்த பால்கனில இருந்து நேரா கீழே வந்து விழுந்துடுறாரு. அவரை அப்படியே அந்த கடற்கரையில போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பார்ட்டியை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல கடல் அலைகள் அவரோட பாடியை அங்கும் இங்கும் இழுத்து கொண்டு போயிட்டு இருக்குது. அந்த டைம்ல அந்த பீச்சுக்கு ஒரு லவ் ஜோடி வாக்கிங் வர்றாங்க. அப்போ அந்த பையன் அந்த பொண்ணை கிஸ் பண்ண போன டைம்ல சடனா அவரோட பாடி மெல்ல நீந்தி அவங்க பக்கத்துல வருது. இதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பதறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த பாஸை மறுபடியும் அந்த ஹோட்டலுக்குள்ள யாருக்கும் தெரியாம கொண்டு வர்றாங்க. ஆனா பிரச்சனை இன்னும் இதோட முடியல. அந்த பாஸோட ரூமுக்கு போன அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் திடீர்னு அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வர்றான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் அவர் பார்ட்டியில நிறைய சரக்கு அடிச்சு போதை ஓவராகி மட்டை ஆகிட்டாருன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வந்த வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பின அந்த கில்லர் அந்த பாஸ் மறுபடியும் உயிரோட இருக்கிறத பார்த்து மண்டையை பிச்சுக்கிறான்.